ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சைனீஸ் அனிமேட்டட் சீரீஸான டெய்லி லைஃப் ஆஃப் த இம்மார்டல் கிங் சீசன் 5 எபிசோட் 2 தான் இன்றைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த எபிசோடில் கதையில் காமிச்சிருக்கிற சில விஷயங்கள் வந்துட்டு கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும். ஸோ நான் உங்களுக்கு ஆல்டர் பண்ணி அதை புரியுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்றைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டெய்லி லைஃப் ஆஃப் த இம்மார்டல் கிங் சீசன் 5 எபிசோட் 2. பாஸ், சில எதிர்பார்க்காத விஷயங்கள் நடந்துருச்சு. பட் பிளான் பார்க்கவா போயிட்டுருக்கேன்னு ஜெயிலுக்குள்ளே ஒருத்தனுக்கு யாரோ ரிப்போர்ட் பண்ணுறாங்க. ஸ்வாட் செயின்ட், நீங்கள் அந்த ஈவல் ஸ்வாடு கூட ஃபைட் பண்ணதுக்கப்புறமா உங்கள் ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகிட்டுன்னு கேள்விப்பட்டேன். நீங்கள் என்ன வயசான லுக்கில் இருக்கீங்கன்னு ஒருத்தர் கேட்கவும் எனர்ஜியை சேவ் பண்ணதான் ஸ்வாட் செயின்ட் சொல்கிறான். லைட்டாக ஒருத்தன் கையை வெளியே கொண்டு வந்துருக்கே, அங்கே இருக்கிற ரோபோட் அவனை கட்டி போடுது. கோல் கீப்பர் தான் இந்த இடத்த மொத்தமாக செக்யூராக வச்சுக்கிடுது அப்படின்னு அந்த ஆள் சொல்கிறாரு. சென்னாங் ஷாவை இங்கே தான் நாங்கள் அடைச்சி வச்சிருக்கோம். இந்த ஜெயில் கீப்பர் வந்து இப்போ கதவை ஓப்பன் பண்ணி விட்றாரு. சென்னாங் ஷாவ் தான் வே ஆஃப் ஹெவனையே ரீச் பண்ணியிருப்பான். ஹீரோ தான் இவனை பிடிச்சி கொடுத்துருப்பான். ஈவலாக இருந்த அவன் பார்த்தா இப்போ ரொம்ப க்யூட்டாக மாறிட்டான். அவனோட டெக்னிக்ஸ் ரொம்ப டேஞ்சரஸ் ஆனது. பட் அவனுக்குள்ளே இருந்த டீமன் வெளியே போயிட்டுனாலும் எப்போனாலும் அது திரும்ப வரலாம். பட் அது இல்லாத டைத்துல இவன் டிஃப்ரெண்டான பர்சன் மாதிரி இருக்கான்ல இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. இவனோட பவர் லெவல் அதிகம். இவன் இந்த இடத்துல வச்சிருக்குது சேஃப் தானே. ஹெவன் செல்லில் இவனை போட வேண்டியதுன்னு கேட்டா அங்க ஆல்ரெடி ஒருத்தன் இருக்கான். அவன் ரொம்பவும் டேஞ்சரஸ். இவன் அவன் பக்கத்துல போட்டா சென்னாங் ஷாவோட டீமன் திரும்ப வந்துடும் அப்படின்னு ஸ்வாட் செயின்ட் கிளம்புனா எனக்கு ஒரு ஹெல்ப் தேவைன்னு அந்த ஜெயிலர் கேட்கறான். இந்த வருஷம் உங்களோட ஆனுவல் ஃபீல்ட் அசைன்மெண்ட் அது எஸ்கேப் ரூம் அப்படின்னு டீச்சர் சொல்றாங்க. அவரோட ஜெயில இருந்து தான் நீங்க எஸ்கேப் ஆகணும். கட்டின அந்த ஜெயில ஏதோ பிரச்சனை இருக்கான்னு பார்க்க தான் அந்த டெஸ்ட்டை வச்சிருக்காங்க. நீங்க அதுல கலந்துக்கிடணும் அப்படின்னு சொல்லி டீச்சர் சொல்றாங்க. ஒருவேளை நீங்க அதுல இருந்து எஸ்கேப் ஆயிட்டா ஜெயில் ஈஸியா இருக்குன்னு அதை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும்னு சொல்லப்போ எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. நம்ம ஹீரோ வரை எதையோ இம்பார்ட்டண்டா திக் பண்ணிட்டு இருக்கானு எல்லாரும் பார்த்தா ஸ்கூலுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி அவங்க அப்பா அம்மா நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு முக்கியமான மிஷன் எதையோ சொல்லியிருப்பாங்க. அதுல இருந்து நம்ம ஹீரோ அப்படி யோசிச்சுட்டே இருக்கான். கண்ணுக்கிட்டே இவங்களை அந்த ஜெயிலுக்குள்ள அனுப்புறாங்க. ரெண்டு பேரா குரூப்பா இருக்காங்க. அதான் அந்த ஜெயிலர் தான் வந்துட்டு ஸ்வாட் செயின்ட் கிட்ட இந்த ஹெல்ப் கேட்டிருக்கான். இந்த பொடி பசங்களால என்ன பண்ண முடியும்னு ஜெயிலர் கேட்கவோ பொறுத்து இருந்து பாருன்னு ஸ்வாட் செயின்ட் சொல்றான். பல வருஷங்களா நான் அந்த ஜெயில ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். யாராலையும் எஸ்கேப் ஆக முடியாது. இப்போ இருக்கிற அந்த புது மாற்றத்துல ஏஐ டெக்னாலஜி எல்லாம் யூஸ் பண்ணிருக்கோம். ஒருத்தர் இங்க இருந்து எஸ்கேப் பண்ணாலும் என் ஜெயிலர் பதவியவே ரிசைன் பண்ணிருந்தான் அவன் சொல்றான். டெஸ்டா இருக்குன்னு யாரும் என்கிட்ட சொல்லல. வாங்கலையும் கூட நான் இருக்கேன் அப்படின்னு சன்ரங் ரொம்ப ஹாப்பியா இருக்கா. நான் தான் அந்த இடத்தோட ஏஐ சிஸ்டம் பட்லர். அவங்க பிளைண்ட் ஃபோல்டை இப்போ நீங்க ரிமூவ் பண்ணலான்னு ஏஐ சொல்லுது. நீங்க இங்க இருந்து தப்பிக்காம இருக்கிறது தான் என்னோட வேலை. நான் அதை பாத்துக்கிடுவேன் அந்த ஏஐ சொல்லுது. நம்ம ஹீரோ எதையோ யோசிச்சுக்கிட்டே இருக்கான். நம்ம ஹீரோக்கு பிடிச்ச சிப்ஸ் பாக்கெட் அங்க வைக்கவும் வாங்கலிக்கு அது ஒரு ட்ராப் அப்படின்னு சன்ரங் சொன்னா நம்ம ஹீரோ அதுக்குள்ள போய் மாட்டிக்கிடுதான். சன்ரங்காலையும் அவளோட ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியை இந்த இடத்துல யூஸ் பண்ண முடியல. நம்ம ஹீரோ ஜாலியா நூடுல்ஸ் சாப்பிட்டுட்டு சன்ரங்கா அதுல ஒரு துண்டை கொடுக்குறான். வாங்கலிங் இங்க இருந்து தப்பிக்கிறதுக்கு தான் தீவிரமா யோசிக்காம போல. ஒரு நிமிஷம், இதை வாங்க கடிச்சிட்டு கொடுத்ததுனா இன்டைரக்ட் கிஸ் தான் அப்படின்னு சொல்லி சன்ரங் வைக்கப்பட்டு இருக்கா. சென் நம்மளோட எனர்ஜியை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சிருக்காங்க, தேவையில்லாம ட்ரை பண்ணாதான் ஹாக்வா சொல்றான். பட் சென்னு மொத்த ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி யூஸ் பண்ணி அந்த கதவை உடைக்கலாம் ட்ரை பண்ணா அவன் தான் பறந்து வந்து விழறான். அந்த ஏஐ பிடிச்சி உங்களை கலாய்க்குது. நாங்கள் திரும்பவும் ட்ரை பண்ணலாமா அப்படின்னு ஹாக்வா கேட்குறான். இந்த சமக்கு ஆன்சர் சொன்னீங்கன்னா நானே கதவை திறந்து விடுறேன் அப்படின்னு அது சொல்லுது. லென்னு ஃப்ராகிட்டோட பவரை யூஸ் பண்றா. அப்படி இருந்தும் கதவுக்கு எதுவும் ஆகல. இவங்க ரெண்டு பேரும் டீமன்ஸுங்கிறதுனால ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியை நல்லாவே இவங்களால இந்த இடத்துல யூஸ் பண்ண முடியுது. மோட ஒர்க் ஆகல. கேனன் மோட யூஸ் பண்ணலான்னு ஃப்ராகிட்டோவா தலைமாலி ஏறி உட்காரவும் கையை எங்கடா வைக்கிற அப்படின்னு சொல்லி லென்னு ஃப்ராகிட்டோவை பிடிச்சி ஒரே அடிதான். அதான் அந்த பிரசன்ட்ல ஏதோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி அலாரம் அடிக்க ஆரம்பிக்குது. சென்னாங் ஷாவோட ஈவல் திரும்ப வந்துருச்சு. திரும்பவும் அவன் ஈவலா மாறிட்டான். அந்த பவரை அவன் யூஸ் பண்ணாம்னா ஈஸியா தப்பிச்சிருவான். தப்பிக்கிறதுக்கான நேரம் அவன் சிரிச்சிட்டு இருந்தா வாங்க இங்க ஏதோ தப்பா இருக்கு அப்படின்னு வா சொல்லவும் டிராப்ல இருந்து அசால்ட்டா நம்ம ஹீரோ வெளியே வரான். இதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு அந்த ஏஐ பாக்குது. மேக்ஸிமம் நம்ம ஹீரோ சால்வ் பண்ண போறான்னு பார்த்தா கதவை லைட்டா டச் பண்ணியே நம்ம ஹீரோ உடச்சிருந்தான். ஏஐ எல்லாத்தையும் ரெக்கார்டிங் பண்ணிட்டு இருக்குன்னு சன்ரங் சொல்லவும் தடையத்தையே அழிச்சிருவோம் நம்ம ஹீரோ டெஸ்ட்ராய் பண்ண போனா அதெல்லாம் ரொம்ப காசு அதிகம். நான் அதுட்ட பேசி பாக்குறேன். ஹே நீயே உன் மெமரியை எரேஸ் பண்ணிக்கோயேன்னு சன்ரங் கேட்கறேன். ஓகே ஃபைல்ஸை ஃபார்மேட் பண்ணிட்டேன்னு அந்த ஏஐ சொல்லுது. திடீர்னு இன்ட்ரோடர் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த ஏஐ ரோபோட் வந்துட்டு அந்த இடத்துக்கு வருது. ஜட்ஜ்மெண்ட் ஐஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவா அதை ஸ்கேன் பண்ணி பாக்குது. லோவான எனர்ஜி வீக் மைண்டட் பர்சன் சிஸ்டம்ல காமிக்குது. இந்த மாதிரி வீக்கானவனெல்லாம் எதுக்கு இந்த ஸ்ட்ராங்கான பிரசன்ட் குள்ள தூக்கி போட்டிருக்காங்களோ தெரியல. அடியில ஒன்னு நாக் அவுட் பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ மண்டையிலே அதை அடிச்சா ஒன் பஞ்ச் மேன்ல வர்ற மாதிரி நம்ம ஹீரோ தலை லைட்டா ஆடுது. அவ்வளவுதான். டேஞ்சர் இவன் பவர் அனலைஸ் பண்ண முடியலன்னு இந்த ரோபோவே குழம்பி போகுது. எங்க கதவெல்லாம் திடீர்னு ஆட்டோமேட்டிக்கா ஓப்பன் ஆயிடுச்சுப்பான்னு மத்த எல்லாருமே இப்ப இந்த இடத்துக்கு வராங்க. வாங்க என்ன இன்னைக்கு பவர்ஸ் ஹைட் பண்ணாம இஷ்டத்துக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கானு சன்ரங் பார்த்தா நம்ம ஹீரோ ஒரே கிக்கு தான். சென்னாங் ஷோ இருக்கிற அந்த ஜெயில் கதவை உடச்சிட்டா அந்த ரோபோட் போயிட்டு விழுது. இந்த பேக்ரவுண்ட் மியூசிக் இது அவனே தான். நான் எஸ்கேப் ஆகி போக விரும்பல. அவனே போயிட்டு கதவை போட்டிக்கிட்டு உள்ளே உட்காந்துருத்தான். நம்ம ஹீரோட மற்ற ஆளுங்க எல்லாருமே இப்போ அந்த இடத்துக்கு வந்துருத்தாங்க. வாங்கலைங்க கவலைப்படாதனா இங்க வந்துட்டு அவங்களுக்கு எதுவும் ஆக விட மாட்டேன் அப்படின்னு சென் வந்து பேசிட்டு இருக்கான். வாங்க இதை நம்ம முடிக்கலாம் அப்படின்னு சொல்லி சன்ரங் நம்ம ஹீரோட கையை பிடிச்சி இழுத்து கூட்டிட்டு போயிட்டு இருக்கா. வழியா ஜெயிலோட வெளியே போற கதவு கிட்ட இவங்க வந்துட்டாங்க. சன்ரங் போயிட்டு அதை திறக்கிறா. நான் வெளிச்சமா வாமா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ பார்க்கும்போது தங்கச்சியோட பேரை ஒன்னு நாங்க டிசைட் பண்ண விடலான்னு இருக்கோம். பேரை செலக்ட் பண்ணு அவங்க அம்மா சொல்லியிருப்பாங்க. என் தங்கச்சிக்கான பேரை முடிவு பண்ணிட்டா நம்ம ஹீரோ சொல்லுவோம். அதனாலதான் இன்னைக்கு நாள் ஃபுல்லா யோசிச்சுட்டே இருந்தியான்னு சன்ரங் பார்க்க
பார்க்குறா. வாங் நுவான் அப்படிங்கிறது தான் நம்ம ஹீரோ அந்த பேரா வச்சிருக்கான். இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. நம்ம ஹீரோக்கு பிறக்க போற அந்த தங்கச்சி பாப்பாவை பத்தியே தான் இந்த கதை ஃபுல்லா மோஸ்ட்லி போய்கிட்டே இருக்கும். இதுல நம்ம ஹீரோவோட மண்டையை அடிக்கும் போது அதை லைட்டா ஷேக் ஆன மாதிரி காமிச்சது எல்லாமே ஒன் பஞ்ச் மேனோட ரெஃபரன்ஸ்ல தான் இருக்கும். இதுக்கப்புறம் உள்ள கதையிலயும் நிறைய ரெஃபரன்ஸ் வரும். அதை நான் கண்டிப்பா மென்ஷன் பண்ணியே சொல்றேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.